ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம்னா த பேபி இன் எல்லோ பார்ட் 5 விளையாட போகிறோம். பார்ட் 4 வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நம்ம இன்னைக்கு சரி, நம்ம கேம்குள்ளே போயிடலாம். த எக்ஸிட் இதுதான் நம்ம இப்போ இன்னைக்கு விளையாட போகிறோம். ஓகே, வாங்க உள்ள கேம்குள்ளார போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக மட்டுமே நான் தான் இது விளையாடுறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ரேபிட்டுக்காக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரேபிட் பாவங்க பாருங்கள் எப்படி பார்க்குதுன்ட்டு, பாவங்கள அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணும்? கெட் பாட்டில் ஃப்ரம் ஃபீடிங்கா கொடுக்கணுமா? என்னடா இது தலையில் இருக்கு வீடு? என்னான்னு புரியல. நம்ம கேம் விடுவோம். அதில் கொடுத்துருக்க மாதிரி தான் நம்ம பண்ணோம். இதில் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இந்த அவனை அப்படியே அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்? என்னடா அது காணாமதி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக இருக்கே, இடம் கூட வித்தியாசமாக இருக்குது. ஒருவேளை இப்படி பண்ணிலாம் பேய் வருமோ? நான் ஃபஸ்ட்லேருந்து விளாடணும் இல்லையே, பேயெல்லாம் வர மாதிரி காட்டலையே. என்னடா இது? திரும்பி பஸ்ல இருந்தா புரியல எனக்கு. என்னது இது? ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்படிடா. கீ கொடுங்க. அங்கே கொடுத்துருக்குற தப்புகளுக்கு இந்த கீயை வச்சு எங்கேயாச்சும் போடணும். நல்லா ஞாபகம் ஓட்டிக்கோங்க. அங்கே இருக்கிறது கொடுத்துருக்க தப்பு நினைக்கிறேன். இந்த கீயை வச்சு இந்த கீ அந்த கீ ஒரே மாதிரி இல்லையே. நாராது லாக்கில் இருக்கு. கண்டுபிடிக்கிற மாதிரி ஒன்றுமே கொடுக்கலேன்னு இருங்க இருங்க. அங்கேடா புதுசாக ஒரு டோர் ஓப்பனாக இருக்கு. ஒரு லிஃப்ட், அது வித்தியாசமாக இருக்கே. லிஃப்ட் ஆன் பண்ணணுமா? ஓகே, நம்ம இப்போ எங்கே போகணும்னு தெரியல. அது கீழே சும்மா கொடுத்துருக்காங்க போல, கதிரை எல்லாம் போல இருக்கு. என்னடா அது? என்னடா சவுண்டா அது? ஏதோ சவுண்டு கேட்குது. சாவி உடஞ்சிருக்கு கைஸ். அப்போ எப்படி நான் டோரை ஓப்பன் பண்ணுவேன்? அந்த சாவி தேவைப்படாது போல இருக்கு. இல்லை பாருங்களேன், அந்த குழந்தைக்கு ஜெட்டி மாற்றி விட்டோன்னே அடுத்துட்டு என்ன நடக்கும்? மோனா அடுத்துட்டு இங்கே பாருங்க, புட் பேபி டு ஸ்லீப், டேக் பேபி டு பெட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தூங்குற இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. இங்கே பாருங்களேன், அங்கே வந்து ஜெட்டி மாற்றுலேருந்து ஆரம்பிக்குது, இங்கே தூங்குறதுலேருந்து ஆரம்பிக்குது. ஒருவேளை இவனை தூக்கி போடணுமோ, காது சொல்லணுமோ? க்ளோஸ் கதடா, கதடா இல்லையா? டிவியா? நிஜமாக இதில் இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அதில் இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. இருங்க, முக்கோண சாவி. இந்த முக்கோண சாவியை எங்கே வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. பண்ணிட்டேன். எனக்கு இதில் தான் லாக் போட்டிருக்கேன். நான் எப்படி திறப்பேன்? அதெல்லாம் உடஞ்சிருக்கு. கீழே இருக்க லிஃப்ட்டுக்கு போனால் அது அந்த மாதிரி வருமா? பார்க்கலாம். கீழே இருக்க லிஃப்ட் எது? ரொம்ப லேட் ஆகுது. உங்களுக்கு சீக்கிரமாக முடிக்கணும். டக்குன்னு இந்த எக்ஸிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க அவளும் முடிச்சிடுறேன். ஓகே, பாருங்க, சாரியா பாருங்க. இப்போ அது மூடி இருக்குமா திறந்துருக்குமா தெரியலையே கைஸ். மூடி இருக்குமா திறந்துருக்கான்ட்டு. ஓகே, இதுக்குள்ளே போயிடுவோம். அன்லாக் பண்ணுறோம். அன்லாக் வந்துச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம எக்ஸிட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதானா? இப்போ என்ன நடக்குன்னு தெரியலையே. பேய் வருமா? ஷோ என்ன நடக்குது தெரியல. ஓப்பன் பண்ணிப்போம். டோன்ட் உட்காந்துருக்கான் முட்டைக்கான. அவன் கிட்ட கிடக்கட்டும். நமக்கு அவன் தூக்கிட்டு போன பிரச்சனை.
என்னடா பறந்து வீர எங்க பாருங்களேன் கைஸ், பறந்து வந்து வீரா நமக்கு அப்படியே. ஏய் என்னடா பறந்து வீர எரியல உனக்கு. ஓப்பன். ஓகே ஓப்பன் பண்ணிட்டேன். ஆமாம் சரி நான் பேய் வந்துச்சு நிஜமாக போயிருந்துட்டேன் கைஸ். உங்களுக்கு யார்தான் பறந்து. ஓகே என்ன பெட்டு. இங்கே ஒரு கேட் இருக்கு கைஸ், எடுத்துப்பேன். எந்த இடத்துல போய் கேட்டை கொடுத்துருக்காங்க பார்த்தியா. ஓ இந்தமாரி 12 கேட் எடுத்தீங்கன்னா இந்த டிவியை பார்க்கக்கூடாது கைஸ். புரிஞ்சிச்சு, இந்த டிவியை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கொடுக்காது ஓய் அம்மா. தப்பி பண்ணா நான் எத்தனை வாட்டி விளாண்டுருக்கேன். நிறுத்தி. ஐயோ கேம் உங்களுக்காக மட்டுமே கைஸ் கஷ்டப்பட்டு விளையாடுறேன் கைஸ். உங்களுக்காக மட்டுமே கைஸ் கஷ்டப்பட்டு விளையாடுறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் டிவியாக இருக்கும் எடுத்ததாகும். இது என்னடா ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து விட்றீங்க. ஓமா போது இது எப்படி அங்க என்னோட சோத்துல போறேன். அது மட்டும் கரெக்டாக போட்டு நான் மட்டும் செவுத்துல போறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஜல கோச்சம் இதுங்க. இது வர மாட்டேங்குது. ஏய் அப்பா எங்கடா போட்டுச்சு கோயிஸ்? எங்கேயோ போட்டுச்சு நம்மள அந்த பேய். முட்டைக்கண்ணை ஒரு ஊரமாச்சுடாண்டா. முட்டைக்கண்ணா பகேஷ் முட்டைக்கண்ணா பாருங்க கைஸ் எப்படி பண்ணுறேன்ட்டு. லாக்டா இந்த இடத்துல பேய் வர மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன் நான். ஓகே இங்கே போகணுமா? எக்ஸிட் இப்போ பேய் வராதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு புத்திசாலித்தனத்தில் யூஸ் பண்ணுங்க. அங்கே பாருங்களேன் அந்த கதையை தான் அப்படி எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன். செம்மையாக அனிமேஷன் வச்சுருக்காங்க அங்கே அந்த கேமில். செம்ம அனிமேஷனாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே உங்களுக்கு இப்படியே சொன்னால் புரியாது. நாங்கள் கைஸ் அந்த இடத்துல கைஸ் நீங்கள் எங்கள் இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது இந்த டோரு. அதனால நீங்கள் வந்து அந்த இடத்துல பார்க்காம நீங்கள் இப்படி சுற்றி போடுறீங்க. இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. நல்ல நாங்கள் வச்சுக்கோங்க அந்த டோரு. நம்பர் டோர் தான் இங்கே இருக்கா? கைஸ் என்னடா எனக்கு ஃபாலோ பண்ணுறீங்களாண்ணா? பயந்துருக்கா எடுத்துட்டு போகும். நல்லா இல்லாத சேட்டை தான் பண்ணுறான். ஓகே இந்த இடத்துல போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பேய் தான் சுற்றி இருக்கு. இந்த ரேபிட் இங்கே கீழே பார்க்குது. நான் கீழே கைஸ் பேபியை கீழே போட்டுருவோம். தொண்டை இருக்காது. சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்னடா ஒன்று ஓப்பன் ஆகுது. சரி இதுக்குள்ளே போகலாம் கைஸ். இதுக்குள்ளே அப்படியே போவோம். எனக்கு என்னவோ இதில் பேய் வர வாய்ப்பு இருக்கு. யாரா நீ? என்ன நம்பரு?
எதுக்கு அது கொடுக்குறான்? ஓ, அது கொடுத்த நம்பரை ஓப்பன் பண்ணும். சரி, எக்ஸிட். பேய் வருமாடா கைஸ்? இங்கே பேய் வரும்னு நினைக்கிறேன். ஐயோ வந்துருச்சு பாருங்க, சொன்ன மாதிரியே. சொன்ன மாதிரியே வந்துருச்சு காய்ஸ். பேய் வந்துருச்சு காய்ஸ். ஓடுங்க போடுங்க காய்ஸ். இந்த ரெட் கலர் கிரீன் கலர் போட்டுக்கல, அந்த இதில் போகவே கூடாது போல காய்ஸ். அப்பா என்னம்மா பேய் வருது. இந்த சிம்பிளா? ஓகே ஓகே, அந்த டோர் ஓப்பன் பண்ணிடுறேன். நேராகவே இருக்கு அந்த டோரு. ஐயோ என்ன சிம்பிள் மறந்துட்டேனே. மலை மாரி போட்டு இருந்துச்சு ஏதோ, அது மட்டும் தான் அவருக்கு. ஏதோ மலை மாரி போட்டு இருந்துச்சு. என்ன சிம்பிள் காட்டுங்கடா. மலை மாரி ஏதோ போட்டு இருந்துச்சுடா. மலை 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 மலை. ஓடு ஓடு ஓடு. ஐயோ அது பிச்சுட்டு வந்துருக்கும் உங்களுக்கு. தேங்க்ஸ் கிழவி. டோர் மூடியாச்சுல. ஷட், டோர் மூடியாச்சு கைஸ். இங்கே ஒரு கேட் இருக்கு. 10வது கேட் எடுத்துச்சு கைஸ். ஓகே, எக்ஸிட் முடிக்க போகுதுன்னு நம்ம நினைக்கிறேன். ஓ ஐயோ என்னது அது? அச்சோ எக்ஸிட்டா? என்னோட எக்ஸிட் இப்படி கொடுத்துருக்கீங்க? ஓடு ஓடு, குள்ளமாண்டி மாதிரியே இருக்கேன். ரேபிட் இது வந்துட்டேனா? ஓடிச்சோ, அந்த வழி தான் கரெக்டாக இருக்கு. போ போ போ, ஓடி போ ஓடி போ. என்ன கொடுக்க போகிறாங்க? ட்ரெயினா? இந்த இடத்த கரெக்டாக இருக்கு. தப்பிச்சோம். பாட்டிலில் இந்த இடம். எக்ஸிட் வந்துருச்சு. ஓடு. அப்பா, இதுமாரி நம்ம ரேபிட்டை ஃபாலோ பண்ணுறது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுமாரி கேட்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. கேட்டை தான் இதுமாரி நம்ம ஃபாலோ பண்ண போல இருக்கு. ஒருவேளை பேபின்னு மாதிரி கேட் பொம்மை இருந்துச்சுல, அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்ட் 3 நினைக்கிறேன். அது கைஸ் ஆக்ட் 3 வந்துட்டோம். இப்போ நம்ம நைட் 1 நைட் 2 நைட் 3 முடிச்சுட்டு ஆக்ட் 3 நிறைய இது முடிச்சுட்டு ஆக்ட் 3க்கு வந்துட்டோம். இப்பயும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு பண்ணிடுங்க கைஸ். இதோட கேம் பிளே முடிச்சுக்கலாமா, இல்லைன்னா இந்த வீடியோவை இன்னும் திரும்பி கண்டினியூ பண்ணிட்டா கைஸ். சரி, உங்களுக்கோசரம் இதோட வீடியோவுக்கு முடிச்சு